பெட்ரோலியத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர்னு போடல. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 28 பேர் அமைச்சர்களே போட்டிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அந்த மாதிரி அப்படிதான் நம்பிக்கையா இருக்கணும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆட்சி அமைக்க போகிறாரா விஜய் அப்படின்னா அமைக்கலாம். 2026 இல்ல. அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னைக்கா நம்ம எப்படி 2036 பாஜக ஆட்சின்னு சொன்ன மாதிரி இவர் தொடர்ந்து நின்று விளையாடினார் என்றால் அவரே குறிப்பிட்டிருப்பது போல நேற்று அறிக்கையில் அவர் இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் நம்மளும் சொல்றது, ஒரு ஆரம்பம் தான். அண்ட் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரம்பம். அதுல எந்த குழப்பம் ஒரு நாள் வச்சாலும் அவர் டெபாசிட் போயிடுவாரு, பக்கத்துல நிக்க முடியாது, ஒண்ணுமே இல்லை, அவர் ஒண்ணுலாம் போயிடுவாரு நம்ம சொல்ல பல முறை நம்ம சொல்லிருக்கோம். 4 சர்வே நம்முடைய சர்வே நிரூபிச்சு காட்டியிருக்கு. அவர் மினிமமா 20% ஒரு மேக்ஸிமம் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவரேஜா 20% ஓட்டு வாங்குவாருன்னு, எனிவேர் பிட்வீன் 15 to 20 வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா ஏன் இது இவ்வளவு லவுடரா திங்க் பண்ணப்படுது, நீங்க அமைச்சரை வரைக்கும் போனாங்களே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய வீடியோல கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 10 தொகுதி பாண்டே கேர்ஃபுல்லா இரு, பாத்துக்கோ, உன்னுடைய வாக்குறுதியை மறந்துடாத, உன்னுடைய சேலஞ்ச் பண்ண. நமக்கு அதுல என்ன இருக்கு, நம்ம அதுல ஒன்றும் பிரச்சனை, நம்ம என்ன சொன்னமோ எப்பயுமே வாபஸ் வாங்க போறது இல்லை. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்னதான் திரும்பவும் சொல்றோம். திரு விஜய் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணியிருக்காரு.